பிரேசிலில் இந்த ஒரு கேஸ் தான் இன்று வரையும் பேசப்படுது. 2002 பிரேசில் நகரம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை. அமைதியான காலை நேரம். போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த மாளிகையில் 2 பேர் சடலமாக இருக்காங்கன்னு. போலீஸ் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே படுக்கையில் படுத்திருந்த 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இறந்து கிடக்குறாங்க. எல்லாரும் இது ஒரு கொள்ளையடிக்க வந்தவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்பினாலும் போலீஸ்க்கு அங்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, கொள்ளையடிக்க வந்தவங்க எந்த பொருளையும் திருடாமல் போயிருக்காங்க. வீட்டில் எவ்வளோ விலையுறந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருள் எதுவுமே காணாமல் போகாமல் அப்படி இருந்திருக்கு. போலீஸ் இங்கே தான் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. கொள்ளையடிக்க வந்தவங்க எந்த கொள்ளையும் அடிக்காமல் ஏன் உங்களை கொண்டுட்டு மட்டும் போகணுன்னு. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு பேர் ஒன்று அடிப்படுது, சுசைன் வான் ரிச்ட்ஹோஃபன். அதாவது அந்த பெண் யாருன்னா, அந்த இறந்து கிடந்தவங்கள அவங்களோட மகள் தான். அவங்கள கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது தான் அதிர்ச்சியான உண்மை ஒன்று வந்துச்சு. என்னன்னா, எங்கள் அப்பா அம்மா என் காதல் திருமணத்துக்கு தடை இருந்தனால என் காதலனோட சகோதரனும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ்க்கு இந்த பெண் சொன்னதும் கொலையே நடுங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த காதலனையும் அந்த காதலன் சகோதரனையும் இவங்களையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி தண்டனையை கொடுக்குறாங்க.